அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 11ஆம் வகுப்பு பாடப்பகுதி இயல் 3இல் இலக்கணப் பகுதி இன்னும் நிறைவு செய்யவில்லை. ஏனென்றால் புதிய பாடத்திட்டத்தின்படி இலக்கணப் பகுதி சிறிது மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கலாம் என கருதி அந்த மாற்றங்களை கருத்தில் கொண்டு அடுத்த வகுப்பில் அந்த இலக்கணப் பகுதி தொடர இருக்கிறேன். இன்று இயல் 3இல் இறுதியாக இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் பகுதியில் திருக்குறளை நாம் காண இருக்கிறோம். திருக்குறளை பற்றிய நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு நாம் கீழ் வகுப்புகளில் படித்துள்ளதால் நேரடியாக நாம் அந்நூலுக்கு பாடப்பொருளுக்கு சென்று விடலாம். முதல் அதிகாரம் அடக்கம் உடைமை. அடக்கம் என்பது பாருங்கள், நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. நிலையின் தெரியாது, தான் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறாமல், தெரியாது என்றால் மாறாமல் அடங்கி இருப்பது தோற்றமானது மலையை விட மானப்பெரிது. இருக்கக்கூடிய அந்த மலையின் விட மிகப்பெரியது என கூறுகிறார்கள். ஏனென்றால் மலை என்பது எக்காலத்தும் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளாது, தான் இருக்கக்கூடிய இடத்திலேயே இருக்கும். அதே போல தன்னுடைய செயல்பாடுகளில் மாறுபடாமல் இருப்பவனது தோற்றமானது, அடங்கியிருப்பது தோற்றமானது மலையை விட பெரிது என கூறுகிறார் வள்ளுவர். நேர்வழி மாறாது அடக்கமாக இருப்பவனின் உயர்வு மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லுக்கு பட்டு. யாகாவார் ஆயினும் ஒருவர் எதை காக்காவிட்டாலும், யாகாவார் என்றால் எதனை காக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் நாவினை காக்க வேண்டும். அவ்வாறு காக்காவிட்டால், பாதுகாக்காவிட்டால் சோகாப்பர், அதாவது துன்பத்தை காக்க வேண்டி வரும். எவ்வாறு என்றால் சொல் இழுக்கப்பட்டு சொற்குற்றம் ஏற்பட்டு துன்பப்பட நேரிடும். ஒருவர் எதனை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். நாவை காக்க வேண்டும் என்றால் வாயில் பேசக்கூடிய வார்த்தைகளை தெரிந்து பேச வேண்டும். அவ்வாறு காக்காவிட்டால் சொல் குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர். பேசக்கூடிய சொற்களின் பொருளறிந்து எதற்காக பேசுகிறோம் என்பதை தெரிந்து நாம் பேச வேண்டும். மாறாக தவறாக பேசிவிட்டால் சொல் குற்றம் ஏற்பட்டு துன்பப்பட நேரிடும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட விழுப்புண் உள்ளே இருக்கக்கூடிய புண்ணானது ஆறிவிடும். ஆனால் அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த வடுவாகிய அந்த நாவினால் சுட்ட சொற்கள் என்றும் மறையாது. தீயினால் சுட்ட புண்ணானது காலப்போக்கில் மறைந்துவிடும். ஆனால் நாவினால் ஒருவர் கூறிய சொல் அவர் அழியும் வரை மனதையே வருத்தி கொண்டிருக்கும். தீயினால் சுட்ட புண்ணால் உடலில் வடு உண்டானாலும் உள்ளே ஆறிவிடும். நாவினால் சுட்ட புண்ணால் உடலின் புறத்தே வடு உண்டாகாவிட்டாலும் உள்ளே ஆறாது, மனதிற்குள்ளேயே ரணமாக இருக்கும். பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். எனவே நாவினால் மற்றவர்களை துன்பப்படியும்படியான சொற்களை சொல்லி நாம் பேசக்கூடாது. அடக்கமுடைமையில் 3 குறட்பாக்கள். இந்த தீயினால் சுட்ட புண் அந்த குறள் பார்த்திங்கன்னா வேற்றுமை அணி. தீயினால் சுட்ட புண்ணையும் நாவினால் உண்டாகக்கூடிய அந்த மன வருத்தத்தையும் வேற்றுமைப்படுத்தி கூறியுள்ளதால் இது வேற்றுமை. முன்னது ஆறிவிடும், பின்னது ஆறாது என வேற்றுமைப்படுத்தி கூறியுள்ளதால் இது வேற்றுமை அணி. ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு என்றால் கொடுத்தல், உதவி செய்தல் என்பது ஒரு பொருள். அந்த பொருள் வருவது ஒப்புரவு, கொடுத்தல் எனும் பண்பை அறிதல். தாலாற்று தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. தாலாற்று என்றால் மிக கடினப்பட்டு கஷ்டப்பட்டு முயற்சி செய்து ஈட்டிய பொருள், சம்பாதித்த பொருள் எல்லாம் தகுந்தவர்க்கு இல்லாதவர்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு, கொடுத்து உதவும் பொருட்டு. விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருள் எல்லாம் தகுதியானவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும். மாறாக ஒரே இடத்தில் பதுக்கி வைத்து ஒருவர் மட்டுமே பயன்பெற அல்ல. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒத்தது என்றால் உலக நடைமுறை என்ன, உலக நடைமுறை எவ்வாறு இருக்கிறது, உலக மக்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள், உலக நடைமுறை என்ன என்பதை அறிந்து செயல்படுபவன் உயிர் வாழ்ந்தவன் ஆக கருதப்படுவான். மற்றவர்கள் எல்லோரும் செத்தாருள் வைக்கப்படும். அதாவது உலக நடைமுறைக்கு மாறாக செயல்படுபவர்கள் செத்தாருள் வைக்கப்படும். அவர்கள் உயிருள்ளவராக கருதப்பட மாட்டார்கள். உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்துப்போகிறவனே உயிர் வாழ்பவன், மற்றவன் செத்தவர்களில் ஒருவனாகவே கருதப்படுவான். இப்போ உலக மக்களுடைய நடைமுறை என்ன, எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படிங்கிற பண்பாடுகளை தெரிந்து பழகுபவன் உயிர் வாழ்பவனாக கருதப்படுவான்.
இந்த உலகம் எவ்வாறு போகட்டும், நான் இவ்வாறு தான் இருப்பேன் என இருப்பவன் செத்தவர் ஒருவனாக வைக்கப்படுவான். அவன் உயிர் வாழ்வனாக கருதப்பட மாட்டான். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தாயான் கண் படின். மருந்தாகி தப்பாது முழுவதும் பயன்படக்கூடிய மரத்தை போன்றது. அற்று என்பது போன்றது, மரத்தை போன்றது அந்த செல்வம் பெருந்தகையான் கண் படின். அதாவது முழுவதும் மரமாக இலையிலிருந்து வேறு வரை முழுவதும் மருந்தாக பயன்படக்கூடிய அந்த மரத்தினை போன்றது மிகுந்த பெருந்தன்மை வாய்ந்தவன் கொடுக்கக்கூடிய குணமுடையவனிடம் சேர்கின்ற செல்வம். எப்படி ஒரு மரம் முழுவதும் மருந்தாக பயன்படுகின்றதோ அதே போல பெருந்தகையிடம் இருக்கக்கூடிய செல்வமானது மக்களுக்கு, ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு முழுமையும் பயன்படும். பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது. இது உவமையணி. ஏனென்றால் அற்று இன்னும் ஒரு ஊம உறுப்பு இங்கு இடம்பெற்றுள்ளது. மரத்தற்றால் அற்று என்னும் ஊம உறுப்பு இடம்பெற்றுள்ளது. அதே சமயம் அந்த மரத்தை போல பெருந்தகையான் என ஒரு ஊமைப்படுத்தி கூறி, ஒரு கம்பேரிசன் ஊமைப்படுத்தி கூறியுள்ளதால் இது உவமையணி. அடுத்து புகழ். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில். இணையற்ற உயர்ந்த புகழைப் போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை. இணையற்ற உயர்ந்த புகழைப் போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ், அதாவது புகழுக்கு இன்னொரு நிகர் எதுவும் கிடையாது. அந்த 16 செல்வங்களில் புகழ் என்பதும் ஒரு செல்வம். அந்த புகழுக்கு இணையான செல்வம் என்பது வேறு எதுவும் கிடையாது. என்னதான் பணங்காசு இருந்தாலும் அந்த புகழ் மட்டுமே ஒருவனுக்கு மன மகிழ்ச்சியையும் நிறைவையும் தேடித்தரும். அதை போல அதற்கு இணையாக நிற்பது ஒன்றும் இந்த உலகத்தில் கிடையாது. புகழ் மட்டுமே மிக உயர்ந்தது. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அதாவது இந்த உலகில் பிறந்து வாழ்ந்தால் புகழோடு வாழ்க, இல்லாவிட்டால் அவ்வாறு பிறந்து வாழாமல் இருப்பதே நன்று. பிறக்கும்போதே யாரும் புகழோடு பிறக்க முடியாது. அவ்வாறு புகழோடு பிறக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. வாழும் காலத்திலாவது தகுந்த புகழை தேடி நாம் வாழ வேண்டும். அவ்வாறு புகழ் தேடி வாழாவிட்டால் வாழ்வதை விட வாழாமல் இருப்பதே நன்று. பிறந்து வாழ்வதை விட பிறக்காமல் இருப்பதே நன்று என இந்த குறள் கூறுகிறது. தோன்றினால் புகழ் தரும் பண்புகளுடன் தோன்றுக, இல்லையெனில் தோன்றாமல் இருப்பதே நன்று. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். வசை என்றால் திட்டு, பேச்சு, ஒரு பழிச்சொல். அந்த பழிச்சொல் இல்லாமல் வாழ்பவரே உயிர் வாழ்பவர், இந்த உலக வாழ்வை வாழ்பவர். நம்முடைய இசை என்றால் புகழ். நம்முடைய புகழ் இல்லாமல் வாழ்பவரே வாழாதவர். அதாவது எந்த ஒரு செயலிலும் ஒரு புகழை, ஒரு பாராட்டை பெறாதவர், பாராட்டை பெறாமல் வாழ்பவர் வாழ்பவராக கருதப்பட மாட்டார். பழியில்லாமல் வாழ்பவரே வாழ்பவர், புகழ் இல்லாமல் வாழ்பவர் வாழாதவர். அடுத்த அதிகாரம் தவம். தவம் என்பது பாருங்கள், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால், அதாவது வேண்டிய பொருளை, மனதில் நினைத்த ஒரு செயலை, மனதில் நினைத்த ஒரு பொருளை அந்த நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு, ஒரு திறமை எதுக்கு உண்டு அப்படின்னா தவத்திற்கு மட்டுமே உண்டு. வேண்டிய நம் மனதில் இருக்கக்கூடிய ஒரு செயல், மனதில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நமக்கு கிடைக்கச் செய்வது பார்த்தோம்னா முழுமையாக தவம் மட்டுமே. அத்தகைய பண்பு இருப்பதால் அந்த செய்தவம் ஈண்டு முயலப்படும் என்று சொல்கிறாங்க. அனைவராலும் விரும்பி செய்யப்படும். விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் என்பதால் அந்த செய்ய முடிஞ்ச தவத்தை இங்கேயே முயன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்த நினச்சோம்னா அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு பண்பு எதுக்கு உண்டு அப்படின்னா அந்த தவத்துக்கு மட்டுமே உண்டு. எனவே அனைவரும் தவத்தை விரும்பி செய்வார்கள். அடுத்து பாருங்கள், சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. பாருங்கள், சுடச்சுடரும் பொன் போல், ஒரு தங்கத்தை உருக்கி ஊற்றும்போது, தங்கத்தை மேலும் மேலும் உருக்கும்போது மேலும் மேலும் அது ஒளிரும். தங்கத்தை உருக்கி ஊற்றும்போது அது மேலும் மேலும் வெப்பப்படுத்தும் போது, உருக்கும்போது மேலும் மேலும் ஒளிரும். அதை போல துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு, துன்பம் வருத்தும் போது தான் அந்த தவம் இருப்பவனுடைய தவ வலிமையானது வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக ஒருவர் பொறுமையாக இருக்கிறார் வச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணால் அவர் பொறுமையை சோதிக்கும் பல்வேறு இடையூறுகளை செய்கிறார். அந்த இடையூறுகளை தாங்கிக் கொண்டு அவர் அந்த பொறுமையை வெளிப்படுத்தும் போது தான் அவருடைய பொறுமையுடைய எல்லை தெரிய வரும். புடம்படச் சுடுகையில் ஒளிவிடும் பொன் போல் தவம் இருப்பவரை துன்பம் வருத்த வருத்த ஞானம் வளரும் சொல்கிறாங்க. புடம்பட என்பது அந்த உருக்கி ஊற்றும்போது, அந்த தகதன ஒளிரும்போது அந்த தங்கமானது எப்படி ஒளிருமோ அதே போல் தவம் இருப்பவரை துன்பம் வருத்த வருத்த அவரது ஞானமானது வெளிப்படும். இது ஓமையணி. தங்கத்தோடு தவம் இருப்பவரை ஒரு ஊமைப்படுத்தி கூறியதால் இது ஊமையணி. அடுத்து பாருங்க, நிலையாமை. இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது கிடையாது.
எல்லாமே அழிந்து விடக்கூடியது என்பதை உணர்த்தக்கூடிய குரல். நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேச்சென்று செய்யப்படும். நாச்செற்று செத்து போய் விக்குள் என்றால் இருக்கக்கூடிய மூச்சு காற்று வெளியே வந்து உயிர் பிரியும் முன்னே நல்ல வினைகளை நல்ல செயல்களை மேற்சென்று செய்யப்படும். நல்ல செயல்களை ஓடிச்சென்று செய்து விடுங்கள், நல்ல வினைகளை செய்து விடுங்கள். நாக்கு அடைத்து விக்கல் வந்து உயிருக்கு இறுதி வரும் முன் அந்த உயிர் மூச்சு போவதற்கு முன்னாடி நல்ல செயல்களை சென்று விடுக என இந்த குரல் கூறுகிறது. எனவே உயிர் பிரியும் தருவாயில் கூட நல்ல செயல்களை செய்து விடுங்கள். அதற்குள் எத்தனை செயல்களை செய்ய முடியுமோ நல்ல செயல்களை செய்ய முடியுமோ செய்து விடுங்கள் என இந்த குரல் கூறுகிறது. நெருநெல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நெருநெல் உளனொருவன் இன்றில்லை என்னும், அதாவது நெடுங்காலம் வாழ்ந்தவன் நீண்ட காலம் வாழ்ந்தவன் இன்று இல்லை, நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை உடைத்தது இந்த உலகு. நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் நிலையா பெருமை உடையது இந்த உலகம். இந்த உலகமானது எதனையும் நிலையாக கொண்டது அன்று. நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார் என கூறும் அளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை என்னும் அளவுக்கு இந்த உலகமானது நிலையாமை கொள்கை உடையது. அதே சமயத்தில் நிலையில்லாமல் அழிந்தால் கூட மக்கள் மனதில் நீங்காமல் இடம்பெறக்கூடிய அளவில் நாம் நல்ல செயல்களை நாம் செய்துவிட வேண்டும், நல்ல புகழ்தரக்கூடிய செயல்களை நாம் செய்துவிட வேண்டும் என இந்த குரல் கூறுகிறது. ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. ஒரு பொழுது கூட வாழ்வின் தன்மையை சிந்திக்காதவர்கள் என்னும் எண்ணங்கள் கோடி அல்ல இன்னும் அளவு. அது ஒரு பொழுதும் வாழ்வது அறியார். தான் வாழ்கின்றோம், தனக்கென ஒரு சுய வாழ்க்கை, தனக்கென ஒரு சுயலாபம் என தனக்கென ஒரு வாழ்வை நினைத்து பார்க்காதவர், அவருக்கு தோன்றுகின்ற எண்ணங்கள் கோடியுமல்ல பல கோடிக்கணக்கான எண்ணங்களுக்கு மேல் அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் வந்து தோன்றும். எப்போது தன்னை பற்றி சிந்திக்காதவரை, அது தன்னை பற்றி சிந்திக்காமல் பிறருக்காக சிந்தித்து வாழும்போது அவருக்கு தோன்றுகின்ற நல்ல எண்ணங்கள் கோடிக்கணக்கில் இல்லை, அதற்கு மேலும் இருக்கும் என கூறுகிறார். இங்கே வந்து சுயநலம் இல்லாமல் வாழ்வது பற்றிய ஒரு கருத்து நிலையாமை இங்கே இடம்பெற்றுள்ளது. அடுத்து பாருங்கள், துறவு. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் ஈழன். யாதனின் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரல் உதடு ஒட்டாத குரல் என கூறலாம். இந்த குரலுடைய சொற்கள் உச்சரிக்கும் போது உதடு ஒட்டாது. யாதனின் நீங்கியான், ஒருவன் எந்த பொருளை நீங்கி வாழ்கிறானோ அவனுக்கு நோதல் என்பது, துன்பப்படுதல் என்பது அதனின் அந்த பொருளால் அதனிடமிருந்து துன்பப்படுவது அவனுக்கு இருக்காது. பொதுவாக ஆசையை துன்பத்துக்கு காரணம் சொல்லியிருப்பாங்க, புத்தர் சொல்லியிருப்பார். அந்த ஆசை என்பது துன்பத்துக்கு காரணம். அதே போல் ஒருவன் எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கிறானோ அந்த பொருளினால் அவனுக்கு துன்பம் என்பது கிடையாது. ஒருவன் எந்தெந்த பொருளிடமிருந்து பற்று நீங்கியவனாக ஆசை நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்த பொருளால் அவனுக்கு துன்பம் என்பது ஏற்படுவது கிடையாது. எனவே ஆசையே துன்பத்துக்கு காரணம். எனவே அந்த ஆசையை துறந்து விடுக. இதை வந்து துறவு. பற்றுக, பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இது வந்து சொல் பொருள் பின்வரும் நிலையணி. முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. பற்றுக பிடிச்சுக்கோ, பற்றற்றான் பற்றினை. பற்று என்பது ஆசை, அந்த ஆசையினுடைய பற்றை பிடித்துக்கொள். பற்றுகின்றால் பிடித்துக்கொள். பற்றற்றான் பற்றினை, ஆசை அற்றானுடைய பிடிப்பை பிடித்துக்கொள். அந்த பிடிப்பை பற்றுக, மேலும் நன்றாக பற்றிக்கொள்க, பிடித்துக்கொள்க. பற்று விளக்கு, உன்னிடம் இருக்கக்கூடிய ஆசைகள் அழிவதற்கு, அதாவது ஆசைகளை அழிப்பதற்கு, உன்னிடம் இருக்கக்கூடிய ஆசைகள் அழிவதற்கு ஆசைகள் இல்லாத இறைவனது பிடியை பிடித்துக்கொள்க என அந்த குரல் கூறுகிறது. பற்றுகளை அகற்றுவதற்காகவே, ஆசைகளை அகற்றுவதற்காகவே பற்றில்லாதவனை பற்று நிற்க வேண்டும், ஆசைகள் இல்லாதவனை பிடித்து நிற்க வேண்டும். இது சொல் பொருள் பின்வரு நிலையினை. அடுத்து பாருங்க, அவா அறுத்தல். இன்பம் இடையறாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கிடை. அவா என்றால் ஆசை என்பது பொருள். ஆசையை அறுத்தல், ஆசையை அகற்றுதல். இன்பம் இடையறாது ஈண்டும், இன்பம் சந்தோஷம் இடையறாது ஈண்டும், சந்தோஷம் அளவில்லாமல் பெருகும். அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கிடும். அவா என்று சொல்லக்கூடிய ஆசை என்று சொல்லக்கூடிய துன்பத்தை உண்டாக்கக்கூடிய துன்பமானது கெட்டுவிட்டால், அந்த ஆசையானது அழிந்து விட்டால் நமக்கு சந்தோஷம் மேலும் மேலும், இன்பம் மேலும் மேலும் பெருகும். பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பம் இடைவிடாமல் வரும். அப்போ ஆசையை ஒளித்தறி இன்பமாக இரு என்பது இந்த குரலுடைய பொருளாக இருக்கிறது. ஆறா இயற்கை அவானை பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆறா இயற்கை, அதாவது ஆறா இயற்கை. ஆறா என்றால் நிறைவு செய்ய இயலாத, நிறைவு செய்ய முடியாத,
அந்த இயற்கையை கொண்டு நிறைவு செய்ய முடியாத இயல்பை கொண்டு அந்த ஆசையை நீ விட்டுவிட்டால் அந்த நிலையே பேரா இயற்கை தரும். அந்த இயற்கை வந்து மிகப்பெரிய ஒரு இன்பத்தை இயற்கையாக அவனுக்கு தரும் ஏன் சொல்கிறாங்க. அதாவது ஆசை நிறைவு செய்ய முடியாத அந்த ஆசையை விட்டு விட்டால் உனக்கு நிறைவில்லாத இன்பங்கள் வந்து பெருகும் என்ற குரல் கூறுகிறது. அடுத்து வலி என்றால் வலிமை. அந்த வலிமையை அறிதல். அவருடைய வலிமையை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் பாருங்கள். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். ஒரு போர்க்களத்தில் ஒருவன் செய்யும் ஒரு போர் செய்யும் போது தன்னுடைய வலிமை என்ன, தான் செய்யக்கூடிய வினையுடைய வலிமை என்ன, எதிரினுடைய வலிமை என்ன, தன் கூடவர்களுடைய வலிமை என்ன, இவற்றை ஆராய்ந்து ஒருவன் செயல்பட வேண்டும். ஒரு தேர்வுக்கு நாம் தயாராகும் போது நாம் செய்யக்கூடிய செயலுடைய வலிமை என்ன, நாம் எழுதக்கூடியது பொது தேர்வா அல்லது வாரத் தேர்வா, ஏன்னா நம்ம எந்த வகையான தேர்வு எழுத போகிறோம், அந்த தேர்வுடைய விளைவு என்ன என்பதை வினைவழி. தன்வழி என்பது தான் எந்த அளவுக்கு படிச்சுக்கிறோம். மாற்றான் வழி என்பது கொஷின் எப்படி கேட்பாங்க. துணைவழி என்பது நாம் படிக்கும்போது நம் மனத்தில் இருத்திய கருத்துக்கள், நம்ம வந்து படிக்கும்போது ஞாபகம் வந்த பாடக்கருத்துக்கள் எவ்வாறு மனதில் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் அறிந்து நம்ம அந்த பொதுத் தேர்வை எழுத வேண்டும். என்ன சொல்கிறாங்க. வினை செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனின் வலிமையும் துணையாளர் வலிமையும் சீர்தூக்கி செயல்படுக. அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அமைந்தான் கொழுகான் மற்றவன் அமைந்து அங்கே ஒழுகாதவன் என்றால் செயல்படாதவன், மற்றவரோடு பொருந்தி போய் செயல்படாதவன், அளவறியான் தன்னை இன்னது என்று தன்னை அளந்து அறியாதவன், வியந்தான் விரைந்து கெடும், தன்னையே புகழ்ந்து கெட்டுவிடுவான். மற்றவருடன் ஒத்துப்போகாதவன், தன்னுடைய வலிமை இன்னது என்பதை அறியாதவன், தன்னை மட்டுமே புகழக்கூடியவன், தன்னை பெரிதாக நினைக்கக்கூடியவன் விரைவில் அழிந்து விடுவான். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பீலி என்றால் மயில் தொகை அடுக்கிய அந்த சாகாடு என்றால் வண்டி. அந்த மயில் தொகையை ஏற்றிய அந்த வண்டியானது அச்சு முறிந்துவிடும். ஏனென்றால் மெல்லிய மயில் தொகையாயினும் வண்டியில் அளவாக ஏற்றாவிட்டால் வண்டியுடைய அச்சு முறிந்துவிடும். அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அந்த பண்டமானது சால என்றால் மிகுத்து பெயின், வண்டியில் அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் அந்த வண்டியுடைய அச்சானது முறிந்துவிடும். மயிலிறகுதான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் ஏற்றிய வண்டியின் அச்சும் முறியும். இது வந்து பார்த்தோம்னா பிரிதுமுதலணி. அதாவது சொல்ல வந்த கருத்து ஒன்று, சொன்ன கருத்து ஒன்று. அதாவது நமக்கு எதிரிகள் இருக்காங்க இல்லையா, நம்முடைய எதிரிகள் சாதாரணமானவர்கள் தானே என்று நாம் கருதிவிட்டால், அந்த சாதாரணமானவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் எப்படிப்பட்ட வலிமையான ஒரு வல்லவனையும் அழித்துவிட முடியும். இதை சொல்கிறாங்க. பீலிபை சாகாடும் அச்சிறும பண்டம் சாலமிகுத்து பெயின். அதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, ஒரு சின்ன எறும்பு கடித்தா உசுறு போகாது. ஆனால் இதே வந்து ஒரு எறும்பு புட்டிலேருந்து ஆயிரக்கணக்கான எறும்புகள் வந்து ஒரே சமயத்தில் கடித்தா உயிர்க்கே வந்து ஆபத்து வந்துவிடும். அதை சொல்கிறாங்க. மயிலிறகுதான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் ஏற்றிய வண்டியின் அச்சும் முறியும். எனவே பகைவர்களை எளிதாக நோக்க வேண்டாம். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடினால் எப்படிப்பட்ட வலிமையான மனனையும் வீழ்த்தி விடுவர். இது கூற வந்தது ஒன்று, சொல்லது ஒன்று. எனவே இது பெரிது முதலணி. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உணவாக இல்லாகி தோன்றா கெடும். அளவறிந்து தன்னுள்ள பொருளுடைய அளவை அறிந்து வாழவுடைய வாழ்க்கையானது இருப்பது போல தோன்றி இல்லாமல் கெட்டுவிடும். உள்ளவற்றின் அளவை அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கையானது உள்ளது போல தோன்றி கெட்டுவிடும். அடுத்து பாருங்க. காலமறிதல். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். அருவினை அருமையான செயல் என்பது ஏதாச்சும் இருக்குதா? எதுவுமே இல்லை. எது அருமையான செயல் என்றால் தகுந்த கருவிகளோடு காலமறிந்து செயல்பட்டால் அதுவே மிகச்சிறந்த ஒரு செயல் என சொல்கிறாங்க. உரிய கருவிகளுடன் தகுந்த காலமறிந்து செயல்தால் அதுவே மிக ஒரு அருமையான ஒரு செயல். அதாவது இங்கே சொல்கிற பார்த்திங்கன்னா ரொம்ப செய்ய முடியாத செயல் என்பது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தகுந்த கருவிகளோடு தகுந்த காலமறிந்து செயல்பட்டால் செய்ய முடியாத செயல் என்பது எதுவும் கிடையாது. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி கிடைத்தால் செயல். உலகத்தை அடைய விரும்பினாலும் அது கைகூடி வரும். எப்போது கைகூடி வரும் என்றால் காலத்தை கருதி தகுந்த இடத்தோடு பொருந்தி செயல்பட்டால் அந்த உலகத்தையே அடைய விரும்பினாலும் அது கிடைத்துவிடும். உரிய காலத்தில் பொருத்தமான இடத்தில் ஒரு செயலை செய்தால் உலகத்தையே பெற கருதினாலும் கிடைத்துவிடும். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர். தகுந்த காலத்தை எதிர்நோக்கி காத்திருப்பார், கலங்காமல் காத்திருப்பார். இந்த உலகத்தை அடைய விரும்புவர். உலகத்தை வெல்ல கருதுபவர் கலங்காமல் உரிய காலத்துக்கு காத்திருப்பர். எதற்கு அரியது எய்ந்த கால் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல். எதுக்கு அரிய இந்த கிடைத்த வாய்ப்பு கிடைக்கும்போது, அதாவது தகுந்த வாய்ப்பு தகுந்த நேரத்தில் கிடைக்கும்போது அந்த நிலையை செய்துக்கு அரிய செயலை செய்வதற்கு ஏற்றதாக அமையும். கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பு கிடைக்கும் போதே அந்த செயலை செய்து முடித்து விடுக. செய்தற்கு அரிய செயலை செய்து முடித்து விடுக என இந்த குறள் கூறுகிறது. இதோடு
பாடப்பகுதி நிறைவடைகிறது. நூல்வழி பாருங்க. திருக்குறள் உலக பொதுமுறை என்று போற்றப்படும் தமிழ் இலக்கியம். இது உலக மக்கள் அனைவரும் எக்காலத்திற்கும் எந்த காலத்திற்கும் எவ்வகையிலும் பொருந்தும் வகையில் அமைந்தமையால் அவ்வாறு போற்றப்படுகிறது. 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக குறிப்பிடப்படும் வாழ்வியல் நூல் 1330 குறட்பாக்களால் இது ஆனது. உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல் என பல பெயர்களாலும் திருக்குறள் அழைக்கப்படுகிறது. இப்பாடல்கள் அனைத்தும் குறள் வெண்பா என்னும் பாவகையால் ஆனது. பாவின் வகையை தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் என இது அழைக்கப்படுகிறது. எனவே இது அடையெடுத்த கருவியாகும் பெயர். திரு என்னும் அடையெடுத்த, குறள் என்னும் கருவிக்கு ஆகிவந்த ஆகுபெயர். எனவே இது அடையெடுத்த கருவி ஆகுபெயர். 7 சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும் இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளுக்கு 10 பேருடைய உரை இருப்பதாக பழம்பாடல் ஒன்று கூறுகிறது. அவர்கள் யாரெல்லாம் உரையில் இருக்காங்க பாருங்க. பரிமேல் அழகர், மணக்குடவர், காளிங்கர், பருதி, பரிப்பெருமாள், தர்மர், தாமத்தர், நச்சர், திருமலையர், மல்லர் ஆகியோர். 4 வரையிலும் பலர் உரை எழுதும் சிறப்பு பெற்றது. அதாவது இன்றைக்கு வரைக்குமே பலர் உரை எழுதும் சிறப்பு பெற்றது இந்த திருக்குறள். திருக்குறளின் சிறப்பினை விளக்க பல புலவர்கள் பாடிய பாடலால் தூக்கப்பட்ட நூலே திருவள்ளுவ மாலை. தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னாப்போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதரம்பிங்கி, முதற்பாவலர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் திருவள்ளுவரை பற்றிய உறுதியான, அதாவது அறுதியான, இதுதான் என கூறக்கூடிய அளவுக்கு அறுதியான தகவல் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. இதோடு இன்றைய பாடப்பகுதி நிறைவடைகிறது. அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.